நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிற பேரடைஸ் ஆர்மருடைய ட்ரஸ்டி மற்றும் ஆர்கே குரூப்ஸ் ஓனர், அதுக்கப்புறம் ராஜா பேரன் மார்க்கெட்டிங் குரூப்ஸோட ஓனர், அவங்க வந்து கார்குழலி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜா பேரன் அவர்களும் நம்மளோட இணைந்திருக்காரு. அவரோட மனைவி தான் அவங்க. நம்ம வள்ளுவம் நேயர்களுக்கு அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சலாம்னு நினைக்கிறேன். ஒரு தமிழ் தேசியவாதியா இந்த சமூகத்தில் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நாங்கள் பார்த்துருக்கோம். என்னென்னா, ஒரு ஊடகவியலாளருக்கு எவ்வளோ இங்கே வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கோ, அதே போல் ஒரு தமிழ் தேசியவாதிக்கோ இல்லை ஒரு அந்த மாதிரி சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் இருக்கும். பொது அரசியல்னாலே பெண்கள் வந்து தன்னுடைய கணவரை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் தமிழ் தேசிய அரசியல்னால் அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படும். அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் அவரை முதல்ல அரசியலுக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, இதுக்கு நான் என்னோட பதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னோடய வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா சொல்லிக் கொடுத்தது, என்னை சுற்றி இருக்கவங்க சொல்லிக் கொடுத்தது, அரசியல் சாக்கடை, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசவே கூடாது. எங்கள் வீட்டில் எங்களுக்கு இப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க, பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் யாருமே வீட்டில் அரசியல் பற்றி பேசவே மாட்டோம். எங்களோட மனமெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எங்களோட கருத்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அரசியல் அப்படின்றது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதது போல், ஓட்டு எதுக்கு போடுறோம்னே தெரியாது, அந்த மாதிரி தான் நாங்கள் இருந்தோம். நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் இருந்த எந்த கட்சிகள் மேலேயுமே பெரிய அளவில் பற்றுதல் கிடையாது. அப்புறம் நான் வேலை பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்காக வேறு மாநிலத்தில் இருந்தேன், பெங்களூரில் இருந்தேன். ஸோ எனக்கு இங்கே நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இது பின்னாடி சொல்கிறேன். எனக்கு நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கிறதே தெரியாது. எனக்கு ஓட்டு போடவே பிடிக்காது. நான் ஓட்டர் ஐடியே ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கவே கூடாதுன்னு முடிவெடுத்திருந்தேன். அப்புறம் இப்போ தான் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி அரசியல்னாலே பிடிக்காது. யார் பார்த்தாலும் வந்தால் கொள்ளையடிக்கிறாங்க, யாருனாலே மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடையாது. யார் வந்தாலும் நம்மளுக்கு எந்த மாற்றமும் இருக்க போகிறதே கிடையாது. நம்ம அன்னைக்குப்பட்ட அதே கஷ்டத்தை தான் பட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரிக்கு வந்தேன். அப்போ வர்றப்போ ராஜாபரன் அவர்கள் அவங்க பேசினாங்க, நாம் தமிழர் பற்றி பேசுவாங்க. ஆரம்பத்தில் பேசுகிறப்ப எனக்கு பயமாக இருக்கும். நான் சொல்லுவேன், நீங்கள் அரசியல் பேசாதீங்க, நீங்கள் நல்ல ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்க, ஃபிட்னஸ் பற்றி பேசுங்க. இவர் நிறையா கலைகள் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த கலரி, குதிரையில் போகிறது, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது. ராஜா வேஷமெல்லாம் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்கள், அரசியல் பேசாதீங்க நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் பேசுவாங்க. நான் ஒரு கட்டத்தில் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்மளுக்கு பிடிக்கல வேண்டாம், அவருக்கு பிடிச்சிருக்கு, அவங்கள கட்டுப்படுத்தக்கூடாது, அவங்களோட இஷ்டத்துக்கு போகட்டும் அப்படின்னு மட்டும் அதை பேசாத. அதாவது நீங்கள் அரசியல் பேசுங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக ஒரு எல்லையில் நின்று பேசுங்க. அதே மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களோட சுதந்திரத்தை பறித்து நீ எனக்காக இப்படி தான் வாழணும்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல துணைக்கான தகுதி இல்லைன்னு எனக்கு யோசனை வருது. நம்ம கூட அவங்க வாழ்க்கை துணை தான், நம்மளோட பார்ட்னர் தான், நம்மளுக்கு அவங்க அடிமை கிடையாது. அது ஆணுக்கு பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு ஆணாக இருந்தாலும் சரி. எனக்கு அப்படி சொல்கிறப்ப அவரோட சுதந்திரத்தை பறிக்கிறத மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் பேசுகிறாரு. இப்படியே ஒரு டைமும் ஒரு விஷயம் வரும். அப்போ சீமானை பற்றி பேசுவாங்க, மற்ற கட்சிகள் செய்கிற ஒரு சில பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க, நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறப்போ அப்போ இருந்து நான் கவனிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இவரோட நிறையா வீடியோவை நான் கேமராவுக்கு பின்னாடி ஷூட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்துட்டு நான் உட்காந்து பார்க்குறேன், இவர் என்ன பேசுகிறாரு, சீமானை பற்றி என்ன பேசுகிறாரு, மற்ற அரசியல் கட்சிகளை பற்றி என்ன பேசுகிறாங்கன்னு நான் கவனிக்கிறேன். அவர் சொல்கிறப்போ எனக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலோட புரிதல் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அவங்க பேசுகிறாங்க, நான் வந்துட்டு ஃபுல்லாக அலோவ் பண்ணிட்டேன். அதாவது வந்துட்டு ஒரு விஷயம் சரின்னு தெரிஞ்சு அதை செய்யாமல் இருக்கிறது தப்பு. நம்மளுக்கு இவ்வளோ நாள் அரசியல்னால் என்னன்னே தெரியாத ஒரு அறிவில் இருக்கிற வரைக்கும் அது வேறு விஷயம். இப்போ அரசியலுக்குள்ளே நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் பேசுகிறாரு, அது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, அது சரின்னு தெரியுது நம்ம மனசுக்கு. அப்போ அவங்க செய்யட்டுமே, அதை நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா? அதனால் அவர் செய்யட்டும். அதனால நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் சும்மா நம்மளோட பாரம்பரிய உணவு ஒன்று விற்றோம். அதில் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி என்னென்ன மாதிரியெல்லாம் பேசுவாங்க, எல்லா ஃபோன்ஸையும் அட்டன் பண்ணி அதெல்லாம் நான் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால நாங்கள் இன்றைக்கும் எங்களோட ஃபோனை நிறைய பேர் எங்கள் ப்ராடக்ட் வாங்குறவங்க எங்களை நிறைய திட்டுவாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போ கால் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது, நீங்கள் ஃபோனை ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க,
நீங்களா வாட்ஸ்அப்பில் தான் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படி நாங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிற நிலைமை வரைக்கும் எங்களுக்கு டார்ச்சர் வந்துச்சு. ஆனால் நான் சொன்னேன், இதுக்காகலாம் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. அதாவது ஒரு விஷயம் நம்ம எடுத்திருக்கோம், அதில் நம்மளோட ஒரு சுயநலமை இருக்குது. ஏன்னா நம்ம நாடு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் நல்லா இருக்க போகிறோம். ஆனால் அதில் மேக்சிமம் பொதுநலம் இருக்குது. அப்படி செய்கிற ஒரு விஷயத்த நம்ம முன் எடுத்துட்டு அதை இடையில நிறுத்தக்கூடாது. நம்மளுக்கு வர ஒரு சில பிரச்சனைகளுக்காக, சுயநலத்துக்காக அந்த விஷயத்தை நீங்கள் நிறுத்தாதீங்க. நீங்கள் பேசுங்க. பிரச்சனை வந்து வரட்டும், பார்த்துக்கலாம். பிரச்சனைக்கு பயந்தால் வாழவே முடியாது. ரோட்டில் இறங்கி போனால் வண்டி அடித்து செத்துருவோன்னு நினச்சா எங்கேருந்து எங்கேயாவது போக முடியுமா? அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனைகளை நான் பார்க்குறேன். நம்ம பொறுமையாக இருப்போம், நம்ம நல்ல விஷயத்தையே செய்வோம், யாரையும் ஏதோ அவதூறு பரப்ப வேணாம், கடவுள் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படி சொல்லிட்டு இவரை நான் பேச விட்டுட்டே இருந்தேன். அவங்க வாட்டில் பேசிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு இப்போது அந்த அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அந்த டைமில் ஒரு அரசியல் கட்சிகளும் செய்கிற அநியாயங்களை பார்த்து நம்மளுக்கு அப்படியே உள்ளேருந்து கொதிக்கும். ஆனால் மக்கள் முட்டாளாகவே இருக்கிறாங்க. அப்போது ரொம்ப ஆத்திரம் வரும். ஆனால் நம்ம கோவப்பட்டு யாரையும் திட்டுறதுனால எதுவுமே சரியாக போகிறதில்ல. அப்போ நான் இவர்கிட்ட சொன்னது ஒன்று, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, நல்ல விஷயந்தான், அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும், ஒரே நாளில் சரியாக போகிறதில்ல. ஸோ நீங்கள் செய்கிறத டெய்லி செய்யுங்க, ஒரு விஷயத்தை செய்யுங்க, டெய்லி ஒரு விஷயத்தை விதைங்க. அப்பப்போ வர பிரச்சனைகளுக்கான கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மாறி வருவாங்க. விஷயம் என்னன்னா, எங்களை எப்படி எங்கள் வீட்டில் சொல்லி வளர்த்தாங்க, அரசியலுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது வேற அப்படி சொல்லி வளர்த்தாங்க. இந்த மாதிரி பல குடும்பங்களும் சொல்லி வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு புரிதலை கொண்டு போய் நம்ம வைக்கணும். என்ன சொல்லணும், அரசியல் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது, அந்த அரசியல் எப்படி இருக்குதோ அதை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை வாழ்வாதாரம் எல்லாம் மாறுது. இதை மக்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளோதான். இது நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வருது வரலை அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் நான் நாம் தமிழர் கட்சி இந்த அரசியல் களத்தில் இருக்கிறதுனால என்ன நன்மைன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நாம் தமிழர் கட்சி சீமான் என்ன செய்கிறார், அரசியல்னா என்ன எல்லா மக்களுக்கும் புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறார். இயற்கையை ஏன் காப்பாற்றணும் அது எல்லாருக்கும் புரிய வச்சுட்டார். நம்மளோட பாரம்பரியம் என்ன, நம்மளோட கலாச்சாரம் என்ன, நம்ம யார், இதை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டார். அவங்க மாற்று கட்சியாக கூட இருந்துட்டு போகிறாங்க. சொன்ன விஷயம்லாம் எல்லாரும் மண்டையிலையும் இருக்கும். இன்றைக்கி சீமானை பிடிக்க வேண்டாம், உங்களுக்கு சீமானை பிடிக்கவே வேண்டாம், நீங்கள் சீமானுக்கு ஆதரவு தர வேண்டாம், நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போட வேணாம். ஆனால் அவர் சொல்ல கருத்துக்களை ஏற்றுக்கங்க. அது எந்த கட்சி செஞ்சாலும் பரவாயில்லை, இல்லை நீங்களே அதை உருவாக்குனாலும் சரி. ஆனால் அந்த கருத்துக்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்களால் தூங்க முடியாது. உங்களுக்கு கொதிச்சுட்டே இருக்கும். நாட்டில் நடக்கிற ஒரு அநியாயத்தையும் பார்த்துட்டு கொதிச்சுட்டே இருக்கும், உங்களால் தூங்க முடியாது. அந்த ஒரு நல்ல விஷயத்த ஒரு மனுஷன் விதைக்கிறான், அதனால நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். அவர் ஜெயிக்கிறாரு, அவர் ஆட்சி அமைக்கிறாரு, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நல்ல விஷயத்த சொல்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற மக்கள் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், நாளைக்கு அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா, அன்றைக்கி கண்டிப்பாக சீமான் சொன்ன எல்லா கொள்கைகளையும் யோசித்து பார்ப்பாங்க. அவங்களே நாளைக்கு மாற்றத்துக்கு வருவாங்க. அதனால தான் நாங்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறோம். இப்போ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எந்த கேமரா முன்னாடி அப்பியர் ஆகவே இல்லை. ஆனால் இப்போ நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, ஒருத்தரே கத்திட்டு இருக்காரு சீமானை. நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, அவருக்கு 45% தான் ஹார்ட் வேலை செய்யுது. நம்மளுக்கெல்லாம் உடம்பு இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா இருக்கும். ஆனால் நம்மளாம் ஏதாவது செய்கிறோமா? அவருக்கு உடல் வீக்காக இருக்குது, டாக்டர் கத்தக்கூடாதுன்னு இருக்காங்க, ஆனால் கத்துறாரு. ஏன்? இனத்துக்காக. நான் ஒன்று தான் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம செஞ்சாலும் செத்து தான் போவோம், இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலும் செத்து தான் போவோம். ஆனால் பிறந்ததுலேருந்து வெறும் சுயநலமாகவே வாழ்ந்து தன்னோட சுயநலத்தை மட்டுமே செஞ்சு செத்து போகிறதுனால என்ன பயன்? நம்ம பேசுவோம், இதனால் நம்மளுக்கு பிரச்சனை வரட்டும், அதனால் நம்ம செத்து போவோம். பிறந்த எல்லாரும் சாகதானே போகிறோம். சாகிறதுக்கு முன்னாடி என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சேன், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்காக மட்டும்தான் எல்லாமே. அந்த ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். என்னால் முடிஞ்சது, ஏன் அறிவுக்கு எட்டுனது, எனக்கு முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். அதை நம்ம செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாவுறன்னைக்கு நம்ம மனசில் ஒரு திருப்தி இருக்கும். நான் பிறந்தேன், எவ்வளவோ நாள் நான் முட்டாள வாழ்ந்தேன், ஆனால் ஒரு விஷயம் எனக்கு சரின்னு தெரிஞ்சதுமே அதுக்காக நான் குரல் கொடுத்தேன். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சாகலாம், நாளைக்கு இந்த பிரச்சனைனால சாகலாம், இல்லை வயசாகி சாகலாம், ஒரு நோய் வந்து சாகலாம், எப்படினாலும் நம்ம சாக போகிறோம். சாகிற அன்னைக்கு மனசில் ஒரு திருப்தி கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தமிழ் தேசியத்துக்கான ஆதரவு. ஓகே, எப்படி என்ன பெங்களூர்லேருந்து வந்தவங்களாம் இப்படி பேச வச்சுட்டீங்க, என்ன மேஜிக் பண்ணீங்க? தலைவர் எங்களுக்குள்ளே இறக்குனது சரி. நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தெரியுமா, பிரபாகரம் எனும் நெருப்பு பெரும் நெருப்பு பற்ற வைத்த தோட்டா, சீமான் என்னும் தோட்டா வெடித்ததனால் பல தோட்டாக்கள் முழிச்சிருக்குன்னு. அப்படி முழித்த ஒரு தோட்டா நான்.
ஓகே, நான் பிரபாகரனுடைய புலி தான். இவரால் இன்னும் இவருக்காக நிற்போன்னு வந்தோம். நான் பற்ற வச்ச நெருப்பால் வெடித்த தோட்டம் இது. என்னோட பயங்கரமாக வெடிக்குது இல்லை? புரிதல் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மாற்று கட்சியில் இருந்துட்டு சீமானை எதிர்த்து பேசுகிறவங்கலாம் நான் எதிர்ப்பவர்கள்னு சொல்லவே மாட்டேன். அவர் சொல்கிற கொள்கைகளை புரியாதவங்க 2 பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒன்று புரிஞ்சவங்க, இன்னொன்று புரியாதவங்க. புரிஞ்சவங்க தயவு செஞ்சு அமைதியாக இருக்காதீங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ, உங்களால் நாட்டுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு செத்து போங்க. புரியாதவங்க அதை புரிஞ்சுக்கிறணும்னா புரிஞ்சவங்க அதை வாய் விட்டு பேசணும். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். அது நல்ல பொறுமையான வழியிலே போய் சொல்லுங்கள். மற்ற கட்சிக்காரவங்கள அவதூறாக திட்டாதீங்க, கெட்ட வார்த்தை போட்டு பேசாதீங்க. நீங்கள் அப்படி பேசுகிறப்ப அவங்க உங்களுக்கு எதிரியாக தான் பார்ப்பாங்க. நீ நல்ல விஷயமே சொன்னாலும் அவனை கெட்ட வார்த்தை போட்டு திட்டி இல்லை அவனை ஒரு அவதூறாக பேசி நீ சொன்னால் அவங்க கேட்பாங்களா? நானே கேட்க மாட்டேன். நீ யாராவது வந்து அப்படி பேசிட்டு நான் அறிவு கெட்டத்தனமாகவே இருக்கிறேன், அது 2வது விஷயம். ஏன்னா எனக்கு புரியலை இன்னும். ஆனால் என்னை வந்து ஒரு ஆள் ஒரு மாதிரி பேசிட்டு எவ்வளோ நல்லது சொன்னாலும் எனக்கு கேட்க மாட்டேன், என்னோட ஈகோ ஒத்துக்காது. அதை தான் நான் மற்ற எல்லாருக்கும் சொல்கிறேன். நாம் தமிழர் இருக்கிற எல்லாருமே மற்ற யாரை பற்றியும் அவதூறு பேசாதீங்க. அவங்க ஒரு தப்பு செய்கிறாங்களா பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற உடனே அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா மனுஷங்களோட மனம் வந்து அவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறாரு. ரொம்ப ஈகோ இருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப ஈகோ இருக்கும். எனக்கெல்லாம் எங்கள் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு ஈகோ பிடிப்பேன். ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை யோசித்து நானாக எனக்குள்ளே மாற்றிக்குவேன். அதை போய் நான் எங்கள் அம்மா முன்னாடி ஒத்துக்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஈகோ தான் மனுஷங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம எல்லாம் சாதாரண மனுஷங்க தானே, நம்ம பெரிய ஞானி கிடையாது இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுன்ற உடனே இன்னொருத்தர் புரியாதவனை பார்த்து ரொம்ப வேகமாக கோவப்படுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள். அவங்க புரியலை, அதனால தான் இப்படி இருக்காங்க. புரிஞ்சிட்டாங்கன்னா அவங்கள நான் சொல்கிறேன்ல, நிம்மதி அவங்களால தூங்க முடியாது. கன்னியாகுமரியில் அந்த மலைகள் வெட்டிட்டு போகிறத நீங்கள் ஒரு நாள் போயிட்டு கன்னியாகுமரி டு அந்த அது என்ன திருவேண்டரம் ஹைவேல போய் நீங்கள் நின்று பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெஞ்சு வெடிச்சிடும், ரத்தம் அது வலிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். ஏன் புரிஞ்சிருச்சு. புரியாத வரைக்கும் நான் பெங்களூரில் இருந்த வரைக்கும் எனக்கு தமிழ்நாட்டில் பற்றி அக்கறையே இல்லை. நான் படித்தேன், எனக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தேன், என்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்து பார்க்குறப்போ நான் அப்போ தான் யோசித்தேன், நம்ம படித்தோம், வேலை பார்த்தோம், சம்பாரித்தோம், எதுக்கு? இப்போ நீங்கள் ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, சம்பாரிச்சிட்டு வர்றீங்க, எந்த நம்பிக்கையில் திரும்பி வர்றீங்க? நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இங்கே இருக்கும், நம்ம ஊருக்கு வந்து நல்லபடியாக வாழலான்னு. நீங்கள் அங்கே போயிட்டு வர்றீங்க, ஊரை குடும்பத்தை நாடை சுடுகாடாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் நான் உணர்றேன். எனக்கான புரிதல், நான் புரிஞ்சது இதுதான். நான் வெளியூர் போனேன், படித்தேன். பெங்களூர் எவ்வளோ கிரேட் தெரியுமா? நம்ம எல்லாமே சொல்லுவாங்க, நீங்கள் இன்னொரு மாநிலத்தை உயர்வாக பேசுகிறீங்க அப்படின்னு. அவங்க உயர்வாக இருக்காங்க, அதனால நாங்கள் பேசுகிறோம். மொழிப்பற்று கூட அங்கே கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன், கூடுதலாக. ஆக்சுவலாக அந்த விஷயத்துலேருந்து தான் அவங்களுக்கு புரிதலே ஆரம்பிக்குது. என்னன்னா, நான் பெங்களூர் இருக்கேன், நம்ம ஒரு பேஷண்ட்டையும் பார்ப்போம், அந்த ஃபேமிலி பார்ப்போம், எல்லாருமே ரொம்ப படித்தவங்க, அமெரிக்காவில் போய் படிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தவங்க. நம்ம போனோன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நம்ம கன்னடாவில் 4 வார்த்தை பேசிட்டோன்னா பயங்கர சந்தோஷம். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு அமெரிக்கன் ஃப்ளூவன்சியோட இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு நாலேஜ் இருக்கும். அவங்க கன்னடாவில் தான் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க வீட்டில் கன்னடா பேசுவாங்க. பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சொல்கிறேன். பெங்களூர் மாலுக்கு கன்னடா பாரம்பரிய உடை அணிஞ்ச ஒருத்தர் போயிருக்கிறார். அந்த மால் செக்யூரிட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாரம்பரிய உடை அணிஞ்சிட்டு வந்ததுனால உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க. இதுக்கு கர்நாடக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு தெரியுமா? ஒரு நாளைக்கு பல கோடி டர்ன் ஓவர் பண்ணுற அந்த கம்பெனி, அந்த ஷாப்பிங் மாலை இழுத்து மூடிச்சு. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் கல்ச்சரை மதிக்காதவங்களுக்காக தமிழக அரசு என்ன செஞ்சிச்சு? எங்கேயாவது வேஷ்டி கட்டிட்டு போனால் உங்களை மதிக்கிறாங்களா? எங்கேயாவது நீங்கள் போய் தமிழ் பேசினா நீங்கள் மதிக்கிறாங்களா? கிடையாது. அதே மாதிரி கேரளாவை எல்லோரும் கிரேட்டுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பாங்க. எங்களுக்கு கேரளாவில் ஏலக்காய் தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு நான் சொல்லட்டான். அந்த தோட்டத்தில் நீ ஒரு குப்பை அறக்கணும் அப்படின்னா கூட இந்த அளவுக்கு தான் அறக்கணும்னு சட்டம் இருக்குது. ஒருவேளை ஒரு மரம் உனக்கு வேணாம், இல்லை அதை மரத்தை நீ அகற்றணும்னு இருந்துச்சுன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் பேசணும். அவங்க வந்து பார்த்து எல்லாம் பண்ணி அவங்க கட் பண்ணி அவங்களே அந்த மரத்தை எடுத்துகிட்டு போவாங்க. இருக்குது, கேரளாவில் இருக்குது. இன்னைக்கு நடக்குது. சரியா? இதெல்லாம் சீமான் சொல்கிறாரு, மரத்தை வெட்டினீங்கன்னா வழக்கு பதியும். சொந்த தோட்டத்தில் அவங்களுடைய சொந்த தோட்டத்தில் நம்ம மரத்தையும் நம்ம வெட்டினா கூட வெட்ட முடியாது. கவர்மெண்ட்டை போய் நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அவங்க ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் வெட்ட முடியும்.
இது இப்போ. சாதாரண ஆளுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க. 300 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சுருக்க முதலாளி இருக்காங்க கேரளாவில், ஏலக்காய் தோட்டம் வச்சுருக்கவங்க. அவங்களோட காட்டுக்குள்ளே ஒரு மரம் சாஞ்சிருச்சு. ஏன்னா 300 ஏக்கருக்குள்ளே மரங்கள்லாம் விழுகும் இல்லையா, ஃபாரஸ்ட் ஏரியா இல்லையா, சாஞ்சிருச்சு. அவங்க காட்டில் பதிவு வேலை ஆட்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு வெட்டக்கூடாது. வெளியிலேருந்து யூனியன் ஆள்கள் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த கட்டையை எடுத்துகிட்டு போய் ஸ்டோரில் போய் இறக்கணும். ஏன்? ஊன் சொந்த இடமா இருந்தாலும் ஊன் சௌரியத்துக்கு உள்ளே செய்யக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? ஹிந்திக்காரங்களுக்கு தூக்கி கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்தையும். அதாவது அவங்களுடைய காசு அவங்களுக்குள்ளே புழங்கணும், அங்கே எல்லாருக்கும் வேலைகள் போய் வேலை கிடைக்கணும், அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியலான விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயே ரொட்டேஷன் ஆகணும். அப்படியே அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அங்கே போய் நீங்கள் ஆற்று மணல் எல்லாம் அண்ண வேண்டாம். நம்ம காடு இருக்குது, ரொம்ப தூரம் இல்லை, அமெரிக்காவில் இல்லை, நல்லா இருக்குது கேரளா. ஒரு சின்ன ஓடை, அதில் ஒரு மணல் இருக்குது. இங்கே போய் ஒரு அரைச்சாக்கு மணல் அள்ளிட்டு தப்பிச்சு வந்துடுங்க. இங்கேருந்து போய் வேண்டாம், கேரளாவில் வசிக்கிறவங்களே எடுக்க முடியாது. அங்கே பக்கத்தில் வீட்டில் இருக்கே வந்து அடிச்சிடுவான், கேள்வி கேட்பான். ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறப்ப சுற்றி எல்லாரும் வந்து நின்று உங்களை கேள்வி கேட்பாங்க. தப்பிக்கவே முடியாது. நீ தமிழ்காரனாக இருந்து போய் அள்ளறன்னு இல்லை, கேரளாக்காரனாக இருந்தாலுமே அள்ளக்கூடாது. எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் ஃபேக்ட்ரிஸ் வைக்கிறது, கார் கம்பெனி வைக்கிறது வளர்ச்சிக்கு அப்படின்னு. ஏன் கேரளாவில் எந்த ஃபேக்ட்ரிஸுமே இல்லை? அங்கே எந்த ஒரு கெமிக்கல் கழிவுகள் வரக்கூடிய எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸுமே கிடையாது. ஏலக்காய் ட்ரை பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரிஸ் அந்தந்த இவர் சொல்கிறாருல்ல, இப்போ விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கான ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இப்போ கேரளாவில் இருக்குது, ஏலக்காய் இருக்குது தெரியுமா? நம்ம எடுத்தோம்னா நேராக போட்டு அங்கே உள்ள ஆக்ஷனில் பதிஞ்சு கவர்மெண்டே வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்குது. தமிழ்நாட்டில் அப்படி என்ன நடக்குது? கேரளாவில் கெமிக்கல்ஸ் வரக்கூடிய எந்த ஒரு ஃபேக்ட்ரிஸுமே கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் இருக்குது. இவங்க பெட்டராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. கேரளாவில் எந்த ஃபேக்ட்ரியுமே கிடையாது. ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழே இல்லாத மாநிலம் தானே, மாநிலம், ஸ்டேட் அப்படின்னு அவங்களுக்கு இப்போ அவார்டு கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வறுமைக்கு கோட்டுக்கு கீழே யாருமே இல்லை, வெறும் விவசாயத்தை நம்பின பொருட்கள் மட்டுமே வச்சு அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கேரளாக்குள்ள போய் பாருங்க. இப்போ இவங்க தோட்டத்திலே ஏலக்காய் இருக்குது, நாங்கள் அதை எடுத்துகிட்டு வர்றோம். இங்கே வந்து நாங்கள் அந்த அவங்க சொல்கிறாங்க இந்த ஏலக்காய் வந்து எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு. அப்போ நாங்கள் வந்து விசாரிக்கும் போது இங்கே சைஸ் வாரியாக சொல்கிறாங்க. 8 mm அதான் ப்ரீமியம்மு, 9 mm அதான் ப்ரீமியம்மு அப்படின்னு. நான் போய் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறேன், அவங்க 8 mm 9 mm சொல்கிறாங்க, நீங்கள் எதுவுமே பிரிக்காமல் இப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை, இதில் 8 mm இல்லை 12 mm வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் நாங்கள் பிரிக்கவே மாட்டோம். நீங்கள் அந்த 8 mm 10 mm வாங்கிட்டு வாங்க, இதையும் எடுத்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி மட்டும் பாருங்கள், அதுலேயும் ஸ்மெல் இருக்கும், ஆனால் இதுலேயும் ஸ்மெல் இருக்கும். இது உங்கள் மண்டைக்கு போய் அடிக்கும், அந்த மாதிரி அதனுடைய ஸ்மெல்லு மாறாமல் இருக்கும். இந்த குவாலிட்டி அவன் இங்கே கொடுக்குறதே இல்லை. அப்படியே நீங்க தமிழ்நாட்டில் வாங்குற ஏலக்காயில என்ன தெரியுமா? இது இல்ல, ஃபேக்டரிஸ்ல போய் எசன்ஸ் எடுத்த கழிவு. உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ அதை நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக கூட எங்கள்கிட்ட வந்து நான் இதை வீடியோ போட்டிருந்தேன். அப்போ இவங்க இதில் இருந்து பெருசாக எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அங்கேருந்து ஒரு 10 கிலோ கொண்டு வருவோம்னு வச்சுக்கோங்களேன். மிச்சத்தை அங்கேயே ஸ்டோரில் போட்டு மிச்சத்தை கொண்டு வந்தோம். சும்மா கொடுத்து பார்ப்போம். ஏன்னா நான் ரொம்ப இம்ப்ரெசிவ். ஃபஸ்ட் டைம் அப்படி ஒரு ஏலக்காவை கையில் எடுத்து பார்க்குறோம். அப்படி ஒரு ஸ்மெல்லு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்து ஒரு பிரியாணி கடைக்காரர் நம்ம இடத்துல வாங்கிட்டு போனார். ஒரு பேராகிராஃப் போட்டிருக்கிறாரு, நான் எங்கெல்லாமோ பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு ஏலக்காய் வாங்கி ட்ரை பண்ணேன், உங்கள் ஏலக்காய் வாங்கி சாப்பிட்டு அதை போட்டதுக்கு பிறகு அந்த பிரியாணி டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பிஸ்னஸ் சொல்ல வரல, கேரளாக்காரன் ஏன் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னா, அந்த ஒரிஜினாலிட்டியோடு கொடுக்குறான்ல, அந்த இயற்கையோடு கொண்டு போய் சேர்க்குறான்ல, அதுதான் அவனுடைய இன்னும் அவனை மேலே கொண்டு போயிட்டு இருக்குது. அதனால தான் அவன் வளத்தை இன்னும் கொஞ்சம் கூட சிதையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். கேரளாவுக்கு கொஞ்சம் கூட சளைச்சது தமிழ்நாடு கிடையாது. ஆனால் சேம் எங்கெல்லாமோ வேலை செஞ்சுட்டு வர ஒரு பசுமை நிறைந்த ஒரு அழகான ஒரு வீடு உனக்கு இருக்குது. திரும்பி வந்து பார்க்கும்போது இங்கே வந்து நீ என்ன பண்ணுற, உனக்கு சொந்தக்காரன் வெளியே இருக்கக்கூடிய யாரெல்லாமோ கொண்டு வந்து உள்ளே குடி வச்சிருக்கிற, அவங்கள்ட்டையும் குத்தகைக்கு கொடுத்துட்டு போயிருக்க, பார்த்துக்கிடுங்க, நல்லா பார்த்துக்கிடுங்க, என்னெல்லாமோ செய்வின்னு சொல்கிறீங்களோ பார்த்துன்னு கொடுத்துட்டு போயிடுற. வந்து பார்க்கும்போது அழகான அந்த வனம் வந்து தரிச காடாய் போய் எரிஞ்சு கரிஞ்சு போய் கிடக்கும்போது உன் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ தமிழ்நாடு அப்படி தான் ஆகிட்டுருக்குது. நாளைக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போது மொழி பேசுகிறோம் எவனுமே இல்லை, யாருமே இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலம் வந்து நமக்கு ஏன் தமிழ்நாடுன்னு எப்படி நம்ம சொல்லுவோம்? என் நிலத்தோடைய அமைப்பு எதுவுமே இல்லை, என் மொழி பேசுகிற எவனுமே இங்கே இல்லை, அப்புறம் எப்படி என் நிலம்னு நம்ம சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். ஆனால் இது நமக்கு மட்டும்தான் நடக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. அங்கேயும் வேலை பார்க்குறாங்க,
மற்ற மாநிலங்களையும் வேலை பார்க்குற வேறு வேறு மொழிக்காரங்க இருக்காங்க. ஆனால் அவர்களுடைய ஆளுமை இருக்குல்ல, ஆட்சி மட்டும் இல்லை, மற்ற தொழில்களின் ஆளுமை கூட அங்கே கம்மியாக இருக்குது. கம்மினா ரொம்ப லோ லெவலில் இருக்குது. ஆனால் இங்கே அந்த ஆளுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழனுக்கு இருக்க ஆளுமையை விட அவனுடைய ஆளுமை தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தினுடைய ஆளுமை அதிகமாக இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியுது. அதை நம்மளே இப்போ நிறைய இதில் பார்த்துட்டு இருப்போம். நம்ம ஹிந்திக்காரங்களை கொண்டு இங்கே வச்சுருக்கிறோம், அவங்க வேலை பார்க்கட்டு வாழட்டும். ஆனால் அவர்களே நம்ம போலீஸை அடித்து விரட்டுனது இதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். என்ன பண்ணுறது? நான் இவங்கள மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வரும்போது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, நான் பொது வாழ்க்கையில் ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், அரசியல் மட்டும் எனக்கு வேண்டாம், என்கிட்ட அதை பேசாதீங்க. அப்போ நான் இந்த வீடியோஸ் நிறைய பேசும்போது ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசும்போது நான் சின்ன சின்ன கேள்விகள் தான் அந்த கேள்வி கேட்பேன். அப்போ நீங்கள் பெங்களூர்லேயே இருந்தீங்க, ஃபுல்லாகவே கன்னடா மக்கள் கூட இருந்தீங்க, அதை ஒப்பிட்டு நான் தமிழ்நாட்டை சொல்லுவேன். அங்கே அவங்களுடைய மொழி பற்றி எப்படி, இதே விஷயம் அங்கே நடந்தால் அவங்க என்ன செய்வாங்க, அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எஸ், அவங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க மொழி பற்றிலையும் சரி. அங்கே போய் நம்ம ஆட்டம்லாம் போட முடியாது, ஆனால் இங்கே அவங்க ஆட்டம் போடுறாங்க. நம்ம இன்னொரு கேள்வி நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இலங்கையில் நம்ம மக்களை கொண்டானுங்க, அது மறக்க முடியாத ஒரு கஷ்டம். அதே மாதிரி அதே சிங்களவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 500 மீனவர்களை சுட்டு கொண்டு இருக்கிறான், தமிழ் மீனவர்களை. அதில் ஒரு மலையாள மீனவராக இருக்காரா? இல்லை. தெலுங்கு மீனவர் இருக்காரா? இல்லை. நான் கேட்டேன், ஒருவேளை அதில் ஒரு கன்னட மீனவன் இருந்து இல்லை கன்னட போட்டு போய் ஒருவேளை சிங்களம் சுட்டுருந்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு கேட்டேன். அதுக்கு மேலே அவங்களுக்கு புரியறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம மக்கள் 500 பேர் செத்து போயிருக்கான். நம்ம மக்களில் சீமான் மாதிரி இன்னும் திருமாவளவன் யாரெல்லாம் போராட்டம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறோம். அதை தடுத்து பெரிய பிரளயத்தை நம்ம உருவாக்கவே இல்லை. ஒரு மலையாளிகளுக்கு இது புரியும், இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா புரியும். ஒரு மலையாளி மீனவன் அன்னைக்கு ஒரு சிங்களவன் சுட்டுருந்தாம்னா மலையாளி இந்தியாவை 2 துண்டாக்கியிருப்பாங்கிறத அவங்களுடைய சக்தி என்னங்கிறத காட்டியிருப்பான். ஏன்னா அவங்களுடைய ஒற்றுமை, அந்த ஒற்றுமை அந்த உணர்வு என் மக்களுக்கு இல்லை. அதுதான் அதை எப்படியாவது ஊட்டி எடுக்கணும். இந்த மனுஷன் சீமானுங்கிற ஒரு மனுஷன் இவ்வளோ பேரை ஊட்டி கொண்டு வந்துட்டார். இனி அவங்க சொன்ன மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் விதைச்சி அந்த உணர்வுகளை விதைங்க. நாளைய காலம் தமிழர்கள் நிமிர்ந்து நிற்கலாம். இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னியும் ப்ராப்ளம்ஸையே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு. தெரிஞ்சிருச்சு உணர்வு அழிஞ்சிருக்கு. அது என்ன காரணமோ, யார் அழிச்சாங்களோ அதெல்லாம் 2வது விஷயம். நம்மளோட கடமை என்ன? மீட் எடுக்கிறது தானே, அதுதானே நம்ம பண்ணணும். அதுதானே தமிழனா உன்னோட கடமை. இன்னமும் அவர் அப்படி செய்தார், இவர் இப்படி செய்தார், செஞ்சிட்டாங்க, பண்ணிட்டாங்க. அதை சொல்லிகிட்டே இருக்கிறதுல ஒரு யூஸ் இல்லையே. நீ என்ன செய்யணும்? அப்படி ஆகிப்போச்சு. பிரச்சனைக்கான தீர்வை தானே நம்ம கண்டுபிடிக்கணும். செஞ்சது யாராவனா இருந்துட்டு போட்டோம், அது அவங்க என்ன நினச்சி செஞ்சாங்களோ அது 2வது விஷயம். ஆனால் நீ தமிழனா இருந்துகிட்டு இருக்கேல்ல, அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு மக்களுக்குள்ளேயும் இந்த கேள்விகளை கேட்கணும். யோசிங்க. நான் எல்லாதான் சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சிக்காரரை வேணால் இருந்துட்டு போங்க. நான் உங்கள் யாரையும் சீமானுக்கு ஓட்டு போட சொல்லி நான் கேட்கவே இல்லை. நம்ம மண்ணி ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம மலைகள் ஏன் இப்படி போயிட்டு இருக்கு, நம்மக்கிட்ட ஏன் ஒத்துமை இல்லை. இதே கேரளாவில் போட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா அங்கே எந்த கட்சிக்காரங்களும் வரமாட்டாங்க. பொதுமக்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. கன்னடாவுக்கு போனீங்கனாலும் அதே மாதிரி தான். கட்சிக்காரங்களாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றுனா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கேள்வி கேட்கணுமா? ஏன் நீங்களாம் தமிழர்கள் இல்லையா? அதே தான் நான் கேட்குறேன். நிறைய பேர் இந்த நாம் தமிழர்கள் வீடியோ போடுறப்ப நாங்கள்ல என்ன வெள்ளைக்காரனுக்கு பிறந்தவங்களா, நாங்கள் என்ன ஆஸ்திரேலியாக்காரங்களுக்கு பிறந்தாங்களா, நாங்களா அவங்கள இவங்கள இல்லை. நீ தமிழன் தானே, நீ தமிழன்றதுக்கு நீ கேள்வி கேளு. நீ தமிழன் தானே, உடனே நாம் தமிழர் இருக்கவங்க தான் தமிழர்களா, நாங்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லையா? நீ தமிழன் தானே, நீ அது சொல்கிறேல, எதில் அதை ப்ரூஃப் பண்ணணும்? நான் தமிழன், நீ என் தமிழ் மண்ணை அழிச்சிட்டு இருக்க, நீ என் பாரம்பரியத்தை அழிச்சிட்டு இருக்க. கேள்வி கேளு. நான் ஒன்று கேட்குறேன். ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க எல்லாரும் சேர்ந்து, நம்ம பாரம்பரிய இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஒரு புரட்சி பண்ணி மீட்டெடுத்தாங்க. அது மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் இல்லை. அதில் நிறைய பேர் பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. அப்போது நம்மளால் எதிர்த்து கேள்வி கேட்டு உன்னை மீட்டெடுக்க முடிஞ்சதா இல்லையா? மத்திய அரசாங்கம் தான் ஒரு சட்டத்தை போடுறாங்க, மீட்டெடுக்க முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சதில்லை. ஏன் மலைகளை வெட்டுறதை சொல்லி
தமிழ்நாட்டில் யாருமே ஒன்று சேர மாட்டேங்கிறீங்க. நாம் தமிழரை விட்டுருங்க, நீங்கள் நாம் தமிழர் குறை சொல்லிகிட்டே இருங்க. மிச்சம் இருக்க தமிழர்கள்லாம் இருக்கீங்கல்ல, ஏன் நீங்கள் அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு உங்கள் பிள்ளை குட்டிக்கு பணம் சம்பாதிக்கிறீங்க, நகை சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் இருக்கட்டும். எதை வச்சு வாழ்வாங்க? பணம் இருக்குது, நகை இருக்குது, வண்டி வாங்கி வைக்கிறீங்க, பெரிய பெரிய வீடு கட்டி வைக்கிறீங்க. இங்கே இருக்க மலைகள் எல்லாம் அழிஞ்சு போகுது, எல்லாமே பாலைவனமாயிருது. உங்கள் பேரம்பேத்தி உங்களோட வம்சம் எங்கே போய் வாழும்? இலங்கையில் விரட்டி அடித்தாங்க, போய் அகதிகளாக அங்கங்கே வாழ்கிறாங்க. தமிழ்நாட்டிலுமே அகதிகளாக தான் இருக்காங்க. தமிழர்களாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவங்களுக்கு குடியுரிமை கிடையாது. என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா வெளியே போனான்னா அவங்க போய் தான் ஆகணும். தமிழ்நாட்டு வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத இடமாச்சுன்னா நீங்களும் அகதிகளாகி மற்ற இடத்துக்கு தான் போகணும். அவங்களுக்கு பிடிக்கிற நாள் வரைக்கும் வைப்பாங்க. நாளைக்கு வெளியே போடானா எங்கே போவீங்க? பிள்ளைங்க மேலே பாசை வச்சு பாலூட்டி சோறூட்டி இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எவ்வளவோ பண்ணுறீங்க. நல்ல எஜுகேஷன் வேணும்னு எல்கேஜிக்கு 2 லட்சம் 3 லட்சம் கட்டுறீங்க, படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. எல்லாம் நீங்கள் செய்யுங்க, நான் செய்ய வேணான்னு சொல்லலை. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு எங்கேருந்து வாழ்வாங்க? போகிற இடமெல்லாம் துரத்தி அடிப்பாங்களே. பிச்சைக்காரனோட கேவலமாக நாளைக்கு உன் பிள்ளை குட்டியும் பேரம் பேத்தியும் வாழ போதே. அதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? நான் அதே தான் கேட்குறேன். உங்கள் சுயநலத்துக்காக கூட நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன அறிவே இல்லாமல் இருக்கமா? நம்ம எல்லாம் இந்த உணர்வுகள் எப்படி பொங்குதுன்னு பார்த்தேன். எனக்கு நாம் தமிழர் கட்சியில் சொல்லுவாங்க, ஆணுக்கு பெண் நிகர் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னையை பொறுத்து என்னுடைய பாலிசி என்னென்னா, ஆண்களை விட பெண்கள் பலமானவர்கள், அவர்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள், ஆண்களை விட மேலானவர்கள் தான் சொல்லணும் பெண்கள். உண்மைதான் அது. நம்மளை விட அதிகமான வலிகளை தாங்கக்கூடியவங்க அவங்க தான், அதிகமான பொறுப்புகள் கொண்டவர்கள் அவர்கள் தான். உலகத்தில் பெண்ணுங்கிற அந்த ஒரு உயிர் இது இல்லைன்னா அடுத்த ஜென்ரேஷனே இல்லை. ஸோ அவங்க ஆண்களை விட மேலானவங்க சொல்கிறேன். நாம் சிந்தனையை தூண்டி தான் விட்டோம். ஆனால் அந்த சிந்தனை எந்த லெவலுக்குன்னா நம்மளையே சிந்திக்க வைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, விளாத்திக்குளம் தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண் குழந்தைய நாசம் பண்ணிட்டான். நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம், குடிபோதையில் பண்ணிட்டான், குடிபோதை இதை மட்டும்தான் பேசிட்டு இருந்தோம். அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, குடிபோதையில் பண்ணாங்க, அந்த பிள்ளை எங்கே போச்சு? பாத்ரூம் இருக்கிறதுக்கு இங்கே போச்சு. ஒரு பெண் குழந்தைய இத்தனை வருஷமாகியும், அதாவது இன்னைக்கு ஜென்ரேஷன் எவ்வளவோ மாறிடுச்சு. தமிழ்நாடு எதுல இல்லாமோ மேலே போயிடுச்சுன்றோம். இந்தியா விட்டுருங்க, தமிழ்நாடு மட்டும் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லா வசதிகளும் செஞ்சிட்டோம், இடுக்கு மூலைகள்லாம் என்னெல்லாமோ பண்ணிட்டோம். ஆனால் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் பெண்கள் கழிப்பறை இல்லாத வசதி இல்லாமல் இருக்காங்கன்னா, அப்படி வச்சிருக்கிறது ஒரு அரசாங்கத்தை எவ்வளோ கேவலமானது அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. சத்தியமாக எனக்கு அது ஆமாம், எல்லாரும் நாம் குடியால் அந்த காமுகன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு மட்டும்தானே பேசுகிறோம். ஒருவேளை அந்த குழந்தைக்கு வீட்டில் கழிவறை இருந்திருந்தா போக மாட்டாங்கல்ல. அதை விட ஒரு பெண்ணை அவங்க யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு வெளியில் போகிறது எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். வீட்டில் கழிவறை இருந்தால் அவங்க போகலை. அப்படியே அவங்க வெளியே தான் போகிறாங்கன்னா, வீட்டில் கழிவறையினுடைய அந்த இதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். வீட்டில் கழிவறை கட்டி கொடுக்கணும், அதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பல ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை மூளை முடுக்குகளையும் கொண்டு சேர்க்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இதை நம்ம யாருமே பேசலை. இவங்க அந்த விஷயத்தை எனக்கு சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நான் எதுலையாவது பேசணும். ஆனால் அது ஒரு கரெக்டான பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை ஒரு சில இடங்களில் அவங்க செயல்படுத்தினாலும் அது தரமற்ற முறையாக தான் செயல்படுத்தி, அதனாலேயே இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்திருக்கு. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். கரெக்டாக நடக்குதுன்னு நான் சொல்லட்டா? டோல்கேட்டில் கரெக்டாக காசு வாங்குறதுல மத்திய அரசு திட்டம் நடக்குது. கன்னியாகுமரியில் இப்போ இருக்கிற எம்பி அவர் மனு தங்கராஜ் அவர் சொன்னாங்க, மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக தான் மலைகள் வெட்டி எடுக்கப்படுக்குதுன்னு. அந்த மாதிரி மலைகளை வெட்டி எடுக்கிறதுல எனக்கு இதை விட இன்னொரு டவுட் புரியவே இல்லை பிரதர். நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், கார் வாங்குறப்பே ரோட் டேக்ஸ் அடைச்சி தானே வாங்குகிறோம். அப்புறம் ஏன் தனியாக டோல்கேட்டுக்கு பே பண்ணுறோம்? அப்போ ஒரு இடத்துல மனுஷங்கக்கிட்ட யாருக்கிட்ட, அதுவும் முக்கியமான பெருந்தலைவர்கள் அரசியல்வாதிகளுக்கு டோல் கிடையாது. ஏன் அவங்க என்ன பிச்சை எடுக்கிறாங்க? சாதாரண அடித்தட்டு மக்கள்லாம் பிச்சை எடுக்கிறாங்க. நீ யாருக்கு வரி விலக்கு கொடுக்கணும்? இல்லாதவனுக்குள்ள கொடுக்கணும். இருக்கிற மேற்பட்டவங்களுக்கு தான் நீங்க வரி விலக்கு கொடுக்குறீங்களா? நாட்டுக்காக ஏதோ உழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. எங்க அப்பால விவசாய ஃபேமிலி, நாட்டுக்காக என்ன உழைச்சாங்க?
நாட்டுக்காக என்ன உழைச்சாங்க? அப்போ நாங்கள்லாம் யாருக்காக இருக்கோம்? நாங்கள் வாங்குகிற பாலிலேருந்து பிஸ்கட்லேருந்து நாங்கள் வாங்குகிற ஒரு பொருளையும் நீங்கள் வரி விதிக்கிறீங்கல்ல, அப்போ நாங்கள் உழைச்சி உனக்கு வரி கட்டுறோமா இல்லையா? அப்போ நாங்கள் யாருக்காக உழைக்கிறோம்? ஒரு அடித்தட்டு மக்களாக நான் கேள்வி கேட்குறேன். நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு நல்ல நிலைமையில தான் இருக்கேன், பிரச்சனை இல்லை. அப்படி வந்தவங்க எனக்கு தெரியும் அந்த கீழ் மட்டத்தில் என்னென்ன நம்ம கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்மளுக்கு மேலே இருக்கவங்க என்னென்ன சௌகரியங்கள் அனுபவிக்கிறாங்கன்றதுக்கு எனக்கு தெரியும். அப்போ இந்த அடித்தட்டு மக்கள் யாருக்காக உழைக்கிறாங்க? அரசியல்வாதிகள் நாட்டுக்காக உழைக்கிறாங்க. அப்போ அவங்கள யாருக்காக உழைச்சிட்டு இருக்காங்க? அடித்தட்டு மக்களுக்காக எந்த ஒரு வசதியுமே கிடையாது. எல்லா திட்டங்களும் இங்கே என்னென்னா, நிறைய திட்டங்கள் வந்து கண் துடைப்புக்காக, அதாவது உலகத்தை ஏமாத்துறதுக்காக, நாட்டை ஏமாத்ததை விடையும் உலகத்தில் நாங்கள் இப்படிலாம் இருக்கோம், இந்தந்த திட்டங்கள்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கோங்கிறத காட்டுறதுக்காக எல்லாமே அறிவிக்கப்படுது. ஆனால் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கான்னா இல்லை. அதுக்கு தான் ஒரு அரசாங்கம். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வீட்லேயும் கழிப்பறையை அமைச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகள் மானமாக வீட்டில் போகும். அதை செஞ்சு கொடுக்கலையே. அதான் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு எங்கேயோ போயிடுச்சுன்றோம். நம்மளாம் எந்த ஜென்ரேஷனில் இருக்கோம்? எப்படி வந்துட்டோம்? நான் வித்தியாசமாக ட்ரெஸ் போடுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம். இன்றைக்கும் கழிப்பறை இல்லை, வசதி இல்லை வீடுகளில். நாங்கள் வந்து காட்டு பக்கம்தான் போகிறோங்கிற நிலைமை ஊர்களில் இருக்குதுன்னா அது எவ்வளோ கேவலமான விஷயம். நான் சிந்திக்கவே இல்லை. இவங்களுடைய அந்த சிந்தனை உண்மையிலேயே என்னை வந்து சிந்திக்குது. இதுக்காகவே நான் என்ன பண்ணுவேன்னா, சில விஷயங்கள் வருது அப்படின்னா முதல்ல போய் சொல்லுவேன், இங்கேருந்து என்ன பதில் வருதுன்னு. நான் எதுவும் கேட்க சொல்லிடுவேன், சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பேன். என்ன வருது, ஏதோ ஒரு பாயிண்ட் வரும். இல்லை, நானே நிறைய கவனிச்சிருக்கேன் சார். நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம், அதை பற்றி நம்ம நிறைய புரிதலாக இருப்போம், அதில் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த ஒரு என்ன சொல்கிறது, பெண்களாக இருக்கட்டும் இல்லை பாமர மக்களாக இருக்கட்டும், அவங்களோட யதார்த்தத்தை வெளிக்காட்டுவாங்க, அவங்களோட வழியை வெளிக்காட்டுவாங்க. ஆனால் அது ஆகச்சிறந்த தத்துவமாக இருக்கும். அதை நானும் உணர்ந்திருக்கேன். அதுதான் அப்படி நீங்கள் உணர்றீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, அந்த மலைகளுக்காக மனோ தங்கராஜ் சொன்ன மாதிரி ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா அப்படின்றப்போ, நீங்கள் கேஸ் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா? ஏன்னா இந்த மலைகளை பற்றி வெட்டி கொண்டு போயிட்டே இருக்காங்க. நான் இவர்கிட்ட கேட்பேன், இப்படி அமைதியாகவே இருக்கீங்க, நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அப்போ பேசாமல் இருந்தேன். அன்றைக்கி ஒரு டிபேட் வச்சாங்க. அப்போது ஹிம்லர் பேசுகிறாங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சார்பாக. அப்போது மனோ தங்கராஜ் அவர்கள் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருன்னா, நான் வந்துட்டு என்னோட மூலமாக நான் கேஸ் போட்டு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாரியை மூடியிருக்கேன், நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்டார். உலகத்தில் இதை விட காமெடி உலகத்தில் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் போயிட்டு மலைகளுக்காக கேஸ் போடுறதுக்காகவா ஒரு மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க? நான் ஒரே ஒன்று தான் இந்த மனோ தங்கராஜ் சாரை பார்த்து கேட்பேன். என்ன அப்படின்னா, மலைகளை வெட்டி கொண்டு போகிறாங்க, மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டம், அதை அவங்க வெட்டுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் இதை பற்றி மக்கள்கிட்ட வந்து சொல்லலை? உங்களுக்கு நாகர்கோவில் மக்கள் மேலே அக்கறை இருக்குல்ல, உங்களுக்கு கன்னியாகுமரி மக்கள் மேலே அக்கறை இருக்குல்ல, வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு திட்டம் வருது, அது நம்ம மாநிலத்தில் இருக்கிற மலைகளை உடைக்க போகுது, நம்ம இடம் சுடுகாடு ஆக போகுது, ஆனால் நீங்கள் எல்லாரும் வாங்க போராட்டம் பண்ணுவோன்னு எங்கேயாவது என்னைக்காவது ஒரு நாள் மனோ தங்கராஜ் சார் கூப்பிட்டாங்களா? சரி, இவராக போய் பேசி அவரால் செய்ய முடியலன்னு தானே அவர் சொன்னார், மத்திய அரசாங்கம் போட்டுருச்சு அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் என்னைக்காவது வந்து கன்னியாகுமரி மக்களை கூப்பிட்டீங்களா? நம்ம போய் மத்திய அரசை எதிர்ப்போம், நம்ம மத்திய அரசை எதிர்ப்போம், நமக்கு தேவை பாதுகாக்கணும், அவ்வளோதான். அதுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சீங்களா? நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கு அரசியல்னா என்னன்னே தெரியாது. ஒரு வருஷமாக தான் நான் அரசியலை பார்க்குறேன். எனக்கு இந்த மண்டையில் யோசித்த இந்த ஒரு விஷயம் கூட ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகிருக்க உங்களுக்கு மண்டையில் யோசனையே இல்லையா? அப்படி என்ன நீங்கள் பொது பண்ணி செய்கிறீங்க? என்ன பொது பண்ணி செய்கிறீங்க? மத்திய அரசாங்கம் சட்டம் போட்டுச்சு, அதனால தான் நாங்கள் அதை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படியா? அப்போ நாளைக்கு இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன். மத்திய அரசாங்கத்திலேருந்து ஒரு சட்டம் வருது, என்ன வருது அப்படின்னா, அரசு அதிகாரிகள் முக்கியமாக இந்த மாதிரி எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர்ஸ் இந்த மாதிரி வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளாக 5 வருஷம் இருந்துட்டு ரிட்டையர் ஆன எல்லாருமே, எந்த கட்சிக்காரவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கட்சிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளோ சொத்து இருந்ததோ அதை தவிர எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் மத்திய அரசிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு ஒரு சட்டம் வருது. கொடுப்பாங்களா? இந்த மாதிரி மத்திய அரசு வந்துட்டு எங்களுக்கு சட்டம் போட்டுருச்சு, அதனால் நான் வந்துட்டு என்கிட்ட சம்பாரித்த எல்லா பணத்தையும் அதை நீ எந்த வழியில் வேணால் சம்பாரிச்சுக்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன்.
ஏன்னா நீங்கள் பொது வாழ்க்கையில் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த வேலையுமே பார்க்கறதில்ல. ஆனால் அதுக்கப்புறம் தான் கோடி கோடியாக பணம் கூடுது. அதனால் எங்களுக்கு தெரியும் அது எந்த வழியில் வந்துச்சுன்னு. அந்த பணத்தை மத்திய அரசு ஒரு சட்டம் போடுது, கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்கல்ல? அப்போ உட்காந்து கத்துவீங்கல்ல, புலம்புவீங்கல்ல. அந்த புலம்பலையே மலையை உடைக்கிறப்ப நீங்கள் புலம்பலை. நீங்கள் கன்னியாகுமரி மக்களை வந்து கூப்பிடலை, நீங்கள் ஒரு அறிக்கை வெளியிடலை, நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லலை நான் இதை எதிர்த்தேன் ஆனால் மத்திய அரசாங்கம் உடைப்பேன்னு தான் சொல்லுது, மக்களே வாங்க போராடுவோம் அப்படின்னா கன்னியாகுமரி மக்கள் எல்லாம் வந்து போராடி இருப்பாங்களா? இந்த மலையை உடைச்சிருக்க மாட்டாங்களா? இன்னொன்று சொல்கிறேன், நாங்கள் ஒரு நாள் டெல்லி போயிட்டு திருவனந்தபுரம் நைட்டு 1 மணிக்கு வந்து இறங்கிட்டோம். 1 மணிக்கு திருவனந்தபுரத்துலேருந்து கன்னியாகுமரி எங்கள் வீட்டுக்கு போகணும். நாங்கள் ரோட்டில் வரோம், அந்த லாரி எல்லாம் அவ்வளோ வேகமாக வராங்க. பயமாக இருக்குது, ரோட்டில் வண்டி ஓட்ட பயமாக இருக்குது. எனக்கு அந்த 50 லாரி இருக்கும். எனக்கு என்னன்னா, நீங்கள் மலையை வெட்டி கொண்டு போகிறீங்க, மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கி தானே கொண்டு போகிறீங்க, ஏன் அவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறீங்க? இது வரைக்கும் அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு ஆள் தான் மேடை பேச்சில் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, இது வரைக்கும் 500 கிட்டத்தில் ஆட்கெல்லாம் அந்த லாரி ஏற்றி கொண்டிருக்கு. இதை பற்றி ஏன் மனோ தங்கராஜ் அவர்கள் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை? அவர் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காரு. நான் ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன். என்ன போட்டிருக்காரு தெரியுமா? அதாவது கனிம வளங்களை வெட்டி கேரளாவுக்கு எடுத்து செல்லும்போது நிறைய டிராஃபிக் ஆகுதான், அதனால சீக்கிரமாக அந்த இன்னொரு ஹைவே வேலை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை செஞ்சு ஓப்பன் பண்ணித்தாங்க, அப்போ நாங்கள் ஈஸியாக வெட்டி எடுத்துகிட்டு போய்க்கிறோம். அதுதான் அவர் செஞ்ச நடவடிக்கை. அதுதான் ஒரு கன்னியாகுமரி மக்கள் மேலே வச்சிருந்த அக்கறை. இந்த 500 பேரை கொன்னதுக்கு இனிமேல் இன்னொரு 500 பேரை கொன்றக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ரோடை சீக்கிரமாக போட்டுத்தாங்க அப்படின்னு அவர் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சாரு பாருங்க. அதுதான் அவர் கன்னியாகுமரி மக்களுக்காக செஞ்ச ஒரே ஒரு கோரிக்கையாக நான் பார்த்தேன். வேறு எங்கேயுமே அவர் வந்துட்டு மலைகளை உடைக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டதாக எனக்கு தெரியல. அவர் வீட்டு பக்கத்தில் கண் பூச்சா வந்து ஒரு குவாரியம் உடைச்ச, சரி நீ தனிப்பட்ட முறையில் பண்ண, அதுக்கு மேலே உன்னால் பண்ண முடியல இல்லை, நீங்களா நினைச்சா உங்களால் எம்எல்ஏ எம்பி ஆக முடியாது, மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்குறீங்க. அதே மாதிரி நீங்களா ஒன்று செய்ய முடியலன்னு ஏன் மக்களை கூப்பிடவே இல்லை? ஓகே, புரியுது. கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த டிபேட்டில் சொல்லியிருந்தாரு, நான் கேஸ் போட்டிருக்கேன், நீங்கள் ஏதாவது கேஸ் போட்டிருக்கீங்களா? அதனால் அவங்க என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு கேஸ் போடுறோம்னு சொல்லிட்டு இது ஒரு தடை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது ஆர்டர் வந்தோம்னு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், இது மாதிரி யாரெல்லாம் தன்னார்வல் இருக்காங்களோ எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இது மேலே ஒரு பெருசாக செலவழிய போகிறதில்ல. அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லாரும் அந்த மாதிரி மலைகள் வந்து சுற்றுச்சூழல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், மலைகளை உடைக்காதீங்க, இது வரைக்கும் உடைச்சது போதும், இனிமேல் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டாங்கன்னா, நிறைய எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த முன்னெடுப்பாக தான் இதை ஆரம்பிக்கிறோம். நம்ம போட்டு தடை பண்ணிடுவாங்களான்னா இல்லை, நம்மளாம் சாமானிய மக்கள். ஆனால் எல்லா மக்களும் போடும்போது அது ஒரு பார்வை பெறுமல்ல. ஓகே, கடைசியாக என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு அரசியல் களத்தில் இருக்கிறப்போ ஒரு பெரிய, நான் ஏற்கனவே கேட்ட போல ஒரு மிரட்டல் இருக்கும். அதே போல் மிரட்டலை விட ரொம்ப பயங்கரமானது எதுனா அவதூறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அது நம்மளோட மனசையே சிதற வச்சிரும், நம்மளை அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க வைக்காத அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான அவதூறுகள் உங்கள் மேலே வந்திருக்கா? நேரடியாகவோ மறைமுகமாகவோ வந்திருக்கா? இது வரைக்கும் அவதூறுகள்ன்றதை வந்து நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நான் பப்ளிக்கில் வந்ததே கிடையாது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த அவதூறும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு தனி மனிதர் தான். இன்னைக்கு தான் ஒரு முதல் முறையாக பேசி இவருக்கு அந்த அவதூறு இருக்கிறப்போ அது உங்களுக்கும் சேரும். அதுதான் நான் சொல்ல வரேன். எங்கள் வீட்டுக்காரை பற்றி நிறைய பேர் நிறைய அவதூறு சொல்லுவாங்க, நிறைய பேர் நிறைய தப்பான கமெண்ட் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நான் அதை வந்து என்னவா யோசிக்கிறேன் அப்படின்னா, நம்ம எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்றது தான். எப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட்ஸில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வருதோ, நம்ம அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம அவங்க நம்மளை திட்டிட்டு போகிறாங்க, அதை விட்டுருங்க, அதை நம்ம கண்டுக்க வேணாம், நமக்கு தொடர்ந்து நல்லதையே செஞ்சுட்டே இருங்க. ஒரு நாள் அவங்களுக்கு அது புரியும்ல, புரியிற அன்றைக்கி அவங்க மாறிக்கிடுவாங்க. அதனால் அவங்க மேலே எனக்கு கோவமோ எதுவுமே கிடையாது. அவங்க திட்டிட்டு போகிறாங்க. இனிமேல் எனக்கு ஒரு வேளை இப்போ நான் பேசியிருக்கேன் இல்லையா, இனிமேல் யாராவது என்னை திட்டுவாங்க, திட்டுட்டும். கீழே நீங்கள் இப்போ அண்மையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி டிவிக்கே ஆட்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஒரு 2-3 சம்பவத்தை சொன்னீங்க. அந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லுங்கள், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். ஃபோன் பண்ணி மிரட்டலே செய்வாங்க, உடனே நான் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவான். நான் தான் ஒரு வீடியோலே சொல்லியிருக்கோம்ல, நான் எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து பயம் கிடையாது, என்னையோடையும் பயங்கரமான பலசாலி. அவங்களுடைய பயம் என்னென்னா, எனக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயம் தானே தவிர, அது சொல்கிறது என்ன அப்படின்னா, யாராவது உன்னையை தொடணும்னா என்னையை தொட்டுட்டு உன்னையை தொடட்டும், அவ்வளோதான். நம்ம வந்து நல்லது பண்ணுறோம், நல்ல விஷயங்களை பேசுகிறோம், தப்பாக எதுவுமே பண்ணல. அதை மீறி நம்மளால் யார் வருதுன்னா, போராடுறதுக்கு நான் தயங்கினவா கிடையாது.
நான் அப்படிப்பட்ட வீட்டுக்காரனை கெட்டவும் இல்லை. 4 பேர் நான் மற்றவன் பார்க்குற என்ன நினைப்பானா, ராஜா பேரானா வீடியோவில் வருவான், சும்மா வாயடிப்பான், போவான். ஆனால் எனக்கு தெரியுமில்ல என் வீட்டுக்காரர் யாருன்னு. அதுதான் அவங்க சொல்கிறது. அதனால் இதுக்கு நாங்கள் பயந்தது கிடையாது. மிரட்டலுக்கும் ஏன்னா மிரட்டல் எடுத்தானா, அப்படியா நான் இதில் தான் இருக்கேன், வா, நீ பலசாலினா ஏதாவது திட்டணுன்னா வா, திட்டிட்டு போ, உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் இப்போ 100 பேரே வந்தால் கூட இந்த சில ஹீரோக்கள்லாம் வராங்க, 100 பேரை ஒரு அடிச்சு தூக்குற அதெல்லாம் நம்மளால முடியாது. 2 பேர் நம்மளால் 4 பேர் வந்தால் 10 பேர் வந்தாங்கன்னா நம்ம மேலே உள்ள அடி உழத்தான் செய்யும். அதையும் சமாளிக்கிறதுக்கு நம்மளால முடியும். இல்லை அதையும் மீறி ஏதாவது நடந்தால் கூட நாளைக்கு அவங்க சொல்கிறது இது, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நாளைக்கு வரலாறு உங்கள் பேரை சொல்லும். ஆனால் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. உங்களை சுற்றி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நீங்கள் இப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோன்னு புலம்பவே கூடாது என்றைக்குமே. நீங்கள் செய்யறதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, வரதை 2வது பார்த்துக்கலாம். கொலை மிரட்டல்னா ஃபோன் பண்ணி நீ யாரை பற்றி பேசுகிற, உனக்கு நடக்கிறதே வேறு அப்படிம்பாங்க. அதுக்கு பிறகு நாம் சம்டைம்ஸ் காரில் போகும்போதெலாம் நிறைய சம்பவங்கள் நடக்கும். லாஸ்ட்டாக ஒரு இடத்துல நாங்கள் கொண்டு கார் விட்டு நான் டாய்லெட் போய்ட்டு வர்றேன், இவங்க பக்கத்தில் எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்குறாங்க, நல்ல டேஸ்ட்டாக குடித்தாங்க. என்கிட்ட சொன்னாங்க டிஃபி நல்லா இருக்குது, நீங்களும் ஒன்று குடிங்க அப்படின்னு. நானும் போய் டீ கொடு. என்னை பார்த்தோன்னா முகம் மாறிடுச்சு. சிரிக்க மாட்றான், பிஸ்கட் கேட்டால் ஒழுங்காக கொடுக்க மாட்றான், டீயை போட்டு கொடுக்குறான், வாயில் வைக்க ஆகலை. என்ன டீ நல்லா இருக்குன்னா குடிக்க முடியல, நான் வச்சிட்டேன். ஏன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குடிச்சு பார்க்குறாங்க, ஆமாம் நல்லா இல்லை அப்படின்ட்டு. வரும்போது தான் அங்கே ஒரு பாட்டு ஓடுது, ஒரு தலைவருடைய பாட்டு ஓடுது. அப்போ இவங்களுக்கு எனக்கு முதல்ல தெரிஞ்சிருச்சு அவன் முகம் இறக்கும்போதே. அவங்களுக்கு அதுக்கு பிறதான் ஐயோ இந்த கட்சிக்காக இவன் பண்ணுறானா, இப்படி மனம். பஸ்ஸில் நடந்த சம்பவமும் பஸ்ஸில் என்னென்னா, நான் வெளியில் அதிகமாக மக்களோட போகிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ நமக்கு எல்லாம் வசதிகள் இருந்தாலும் வெளியே போகும்போது நம்ம சாதாரணமாக போயிட்டு வரோம். நான் எல்லாரோடையும் கலந்து தான் இருக்கிறேன். அப்போ பஸ்ஸில் ஒரு டைம் நாங்கள் போகிறோம், புக் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் சீட்டு புக் பண்ணியிருக்கோம். மேலே ஏறும்போது டிரைவர் அண்ட் கண்டக்டர் எங்களை பார்த்தாச்சு. அது வரைக்கும் எல்லாமே நார்மல் தான். வண்டியில் ஏறி வண்டி புறப்படுது. ஒரு தலைவருடைய, புது கட்சி தலைவருடைய சாங் போய் சேர்றது வரைக்கும் இல்லைனாப்பா, போய் சேர்றது வரைக்கும் அந்த பாட்டை ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. தட்ஸ் மீன்ஸ் நான் இரிட்டேட் ஆகணும். எனக்கு ஏன் இரிட்டேட் ஆகும், பாட்டு நல்ல சாங் நல்லா தான் இருக்குது, நீ கேட்டுக்கோ, இதனால நான் ஏன் இரிட்டேட் ஆக போகிறோம். அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவன் ராஜாபுரம் கிடையாது. அந்த மெச்சூரிட்டி உங்களுக்கு தாண்டா இல்லை கண்ணுங்களா. என்னை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் நாளைக்கு அந்த கட்சி தலைவர் இதிலே உட்கார்றாரு, இல்லை இந்த கட்சி தலைவர் உட்கார்றாரு, எதில் உட்கார்ந்தாலும் அவனும் நானும் இதே சமுதாயத்தில் இந்த அளவு போகிற ஒரு அண்ணன் தம்பி தான். அந்த தலைவர் உனக்கு எதாவது செய்ய போகிறாரா? கிடையாது. அவர் என்ன திட்டம் வச்சுருக்காரோ அதை செய்ய போகிறாரு. உன் வீட்டுக்கு நிற்க போகிறதில்ல. உன் வீட்டு பக்கத்தில் இருக்க நானோ இல்லை அந்த வண்டியில் போயிட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ ராஜா பேரன் அதில் நின்று இறங்கி கேட்பான், என்ன நீ தப்பான எவனோ அதில் யாருன்னா நான் யார் கேட்பேன். அது கட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. ஆனால் இப்போ நம்ம சகோதரம்லாம் எப்படி ஆகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு கட்சியை ஜாதி மாதிரி கொண்டு போயிட்டுருக்கான். நாம் ஒரு கட்சியில் பேசுகிறோம்னா அந்த கட்சியில் நல்லது கெட்டது பேசுகிறோமே தவிர மாற்று கட்சிக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவனை விரோதியாக பார்க்குறதே இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சகோதரர்கள் என்ன பண்ணுறான்னா விரோதிகளாக பார்க்குறான். பார்க்குற பார்வை சமுதாயத்தில் நடமாடுறதுக்கு பயத்தை உண்டாக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அதிகமான கெட்ட வார்த்தைகள், யாருன்னே தெரியாது. ஒரு டைம் ஒருத்தன் ஃபோன் பண்ணி மிரட்டல்லாம், பயங்கரமான மிரட்டல். இவங்கள்ட்ட பேசிவிட்டு நான் ஃபோன் பண்ணி யாருப்பா நீ என்ன யாருன்னு கேட்டோன்னா அவன் அட்ரஸ் வரைக்கும் சொல்லியாச்சு. நாங்கள் விசாரித்து நம்ம அட்ரஸ்னா எல்லா இடத்துலையும் ஆட்கள் இருப்பாங்க. தருமபுரி பக்கத்தில் அந்த பையன், தருமபுரியில் அங்கே உள்ள ஆள்கிட்ட அடித்து இப்படி ஒரு பையன் இருக்கான் பாருங்கள் அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா அப்படி ஒரு பையனே இல்லை. இப்போ அதை கொடுக்க தைரியம் இல்லை. நான் சொல்கிறது என்ன, நான் சரியானதானே சொல்கிறேன் கண்ணா, உனக்கு நீ திட்டணுமா, நீ இப்படி கமாண்டு போட்டுட்ருக்காது, அசிங்கம் அது. எதுக்கு நீங்கள் அதாவது இப்போ உள்ள பசங்க நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறத ஒரு சந்தோஷமாக நினைக்கிறானா என்னன்னு தெரியல. பெண்கள் பேசுனா கெட்ட வார்த்தை, ஆண்கள் பேசுனா கெட்ட வார்த்தை. அப்போ உன் தாயையும் உன் தங்கையையும் உன் வீட்டில் உள்ளவங்களையும் நீ இந்த மாதிரி கெட்ட வார்த்தை தான் பேசுவியா? கெட்ட வார்த்தை பேசுகிறத, கெட்ட விஷயங்கள் பண்ணுறத ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக எடுக்கிற ஒரு சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் மாறணும்னு ஒரு ஆசை. ஆனால் அது நமக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் பழகி போச்சு. மிரட்டல்கள் சிலது வரும்போது ரொம்ப ரொம்ப உக்கிரமாக சிலது வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். நான் எங்கேயாவது வெளியே போயிட்டேன், கால் அட்டன் பண்ணலைன்னா அவங்களுக்கு வர்ற பயம் என்னன்னு கேளுங்க. கால் அட்டன் பண்ணலை, எடுக்கலை அப்படின்னா அவங்களே சொல்கிறது என்ன பயம்,
யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது சூழ்நிலைகள். மற்றவங்க இதெல்லாம் இது பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனால் நான் பேசுகிற சில விஷயங்கள் இந்த இவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற விஷயங்களே பெரிய ஆட்களை அந்த ரொம்ப பாதிக்குது. ஏன் நான் அப்படி பார்க்குறேன்னா, பிரபாகரன் அவர்களை பற்றி ஒரு கட்சிக்காரன் மோசமாக பேசுகிறான். அதை பற்றி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ராஜா பேரனும் போடுறான். போட்டு வீடியோ 1 மில்லியன் வருது. வீடியோ பிளாக். ஓகே, மற்றவங்க போட்ட நான் இதில் நான் அவருடைய ஃபோட்டோவை கூட பெருசாக யூஸ் பண்ணல. சிலவங்களாம் ஃபோட்டோவை போட்டு அவருடைய படங்களே போட்டு கூட போடுறாங்க. ஆனால் அவங்க வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஏன் வீடியோ பிளாக். நெக்ஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் வெறுமனையே பேசி போடுறேன். அதெல்லாம் லாக் பண்ண வேண்டிய. ஆனால் அது போட்டு அதுவும் ஒரு 500K போகும்போது அதுவும் பிளாக். இந்த மாதிரி சமுதாயத்தில் ஒரு அழுத்தமான ஒரு கருத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னா அது எந்த கட்சியும் நமக்கு தெரியறதில்ல. அதை பிளாக் பண்ணிடணும், அதை தடுத்துடணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, மேபி இந்த ஒரு ஃபேம் இருக்குது, இவனுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, நிறைய பேர் இவனை நம்புகிறான், இவன் பேசுகிற விஷயம் இவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நான் வந்து உணர்வுபூர்வமாக தான் பேசுவேன். என்னுடைய பேச்சுகள் மனதிலிருந்து வர்றது. எனக்கு எழுதி வச்சு பேசவே தெரியாது. அதுக்கு ஒரு காமெடி இருக்குது. இந்த கட்சி மேடைகளில் பேச ஆரம்பிச்சோம்ல, அப்போ இடையில சகோதரர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் உரை நடையாக பேசுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. சரி, அடுத்த மீட்டிங்கில் பேசுவோம்னு மரியாதை ஃப்ராக்கா மீட்டிங்கில் எழுதி வச்சு நீட்டாக ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணி மேலே ஏறியாச்சு. மேலே ஏறி ஆரம்பித்தே தான் உண்டு. அடுத்த உள்ளெல்லாம் மறந்து போச்சு. ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அப்போ தான் நினச்சி நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, மனசில் என்ன இருக்கோ அதை பேசணும். அப்படி பேசுகிறது தான். அந்த மனதிலிருந்து பேசக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுடைய அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதோன்னு எனக்கு ஒரு எண்ணம். அதனாலவே வந்து மற்றவங்க மேலே இருக்கக்கூடிய, அதாவது இந்த தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மற்றவங்க மேலே இருக்கிறத விட என்னுடைய பேச்சை வந்து ரொம்ப ஒரு பயம் கலந்து யோசிக்கிறாங்க. இவனை பேச விட்டுறக்கூடாது, இவனை தடுக்கணும், அந்த மாதிரி. ஏன்னா ஒருத்தனுக்காக மெனக்கட்டு காசு செலவு பண்ணி அவனை பற்றி அவதூறான வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை. மெனக்கட்டு நம்ம என்னுடைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப பேராகிராஃபெல்லாம் எழுதுவானுங்க. அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். அது பிறகு காசு கொடுத்து இன்னும் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு வீடியோஸ். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தலைவர் வழி இறங்கியாச்சு. இறங்கணும்னு நான் முதல்ல ஒரு வீடியோ சொன்னோம்ல, ஒரு நன்றி. அதை விட முக்கியமாக அவருக்காக நின்னோம். இன்றைக்கி நிற்கிறோம். இறங்கியாச்சு. இனி எது வந்தாலும் அவங்க சொல்கிறது தான், பின்வாங்கிறது இல்லை. போவோம். நல்ல முடிஞ்ச அளவுக்கு இறைவன், நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லுவேன், ராஜா பேரன்னு ஒருத்தன் இந்த உலகத்தில் இறைவன் மூலமாக வெளிக்காட்டப்பட்டேன். என்னை யாருன்னே தெரியாது. இன்றைக்கி இத்தனை பேர் எங்கே போனாலும் தெரியுது. என்னுடைய ஆசையே இவனுடைய தலை விழும்போது இவனுக்காக லட்சம் இதயங்கள் கண்ணீர் சிந்ததுக்கு இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அதை விட பெரிய இதயங்களை நான் சம்பாதிச்சிட்டேன். ஆனால் இவங்களுக்காக நான் என்ன செஞ்சேன்னு இருக்குது. ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்ன முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுத்துட்டு, அது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம், என்னை விட பலம். இவரை மாதிரி நான் ரொம்ப மெச்சூரலாக பேச மாட்டேன். எனக்கும் இந்த கெட்ட வார்த்தை போட்டு கமெண்ட் பண்ணுறது, நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப கவலையாக இருக்கும். அதை நினச்சி ஓவராக டென்ஷன் எடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. என்ன அப்படின்னா, யானை கவலம் அதை நாங்கள் விற்றோம். இவர் வீடியோ போடுவார். அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்டர்ஸ் வந்துட்டு போட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, நாங்கள் வீடியோ எதுவுமே போடலை. அன்றைக்கின்னு பார்த்தா பயங்கரமாக ஆர்டர்ஸ் வந்துச்சு. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், நம்ம வீடியோவே போடலை, இன்றைக்கி எப்படி ஆர்டர் வருது அப்படின்னு. பார்த்தா ஒரு பையன் எங்களை பற்றி ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருக்கான். அன்றைக்கி வந்த மாதிரி ஆர்டர் இந்த வரைக்கும் எனக்கு வந்ததில்லை. அது எதனாலன்னா, அவன் வந்து ஒரு ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருக்கான். அந்த வீடியோவில் கீழவே நம்மள்ட்ட யானை கவலம் எடுத்தவர் வெளிநாட்டில் வாங்கிட்டு போனார். 5 கிலோ வாங்கிட்டு போனார். மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டார். அவரு கமெண்ட் போட்டிருக்காரு, நான் 5 கிலோ வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்குடா தம்பி, அருமையாக இருக்குது. இதனால் வரைக்கும் நான் முன்னாடி எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து எதுவும் இல்லை, ரொம்ப அருமையாக இருக்குது, நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் போட்டிருக்காரு. எந்த மனுஷன் அந்த ட்ரோலுக்கு அப்புறம் தான் எங்களோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கே போச்சு. அதுக்கப்புறம் இருந்துதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம பண்ணுறது ரைட்டாக இருக்கா அதை மட்டும் நம்ம யோசிப்போம். அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆனாலும் சரி, மக்கள் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நான் அன்றைக்கி அந்த காஃபி கடையில் நடந்த விஷயத்தை வச்சு ஒன்று சொல்கிறேன். என்கிட்ட வந்து நிறைய டிவிக்கு நண்பர்கள் பொருள் வாங்குறாங்க. நான் மெசேஜ் எடுத்து ரிப்ளை பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் விஜய் சார் ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது ஆனால் நான் அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறேனோ அதை தான்
ஈவன் நாம் தமிழர் கட்சியில் வராங்க இல்லை வேறு யார் வராங்களோ எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் கொடுக்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாருன்றதை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன். நீ யாருக்கு வேணால் ஆதரவு கொடுத்துட்டு போ, அது உன்னோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஒரு பொது வெளியில் ஒரு மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ நடந்துக்கிறப்போ கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு மரியாதையை தேடி தரும். இல்லைன்னா அது உங்களுக்கு தான் கேவலமாகவும் உங்கள் தலைவருக்கு தான் கேவலமாக வரும். நான் எப்படி உங்களை பார்க்குறேன், நான் நீங்கள் வந்து பொருள் கேட்டால் என்ன விஷயம் சொல்கிறேன், உங்களை நான் மரியாதையாக ஹேண்டில் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு காஃபி கடைக்கு காஃபி தானே குடிக்க வந்திருக்காங்க ஒரு ஆள். நீ பண்ணுற தொழில் இல்லையா அது? அந்த காஃபியை அவ்வளோ கேவலமாக போட்டு கொடுக்கறது ஏன்? இது நாளைக்கு இது உங்களோட தரத்தை குறிக்குது. நீங்கள் உங்களோட தரத்துலேருந்து நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. அது நல்ல சைன் இல்லை. நீங்கள் நல்லபடியாக நடங்க, நீங்கள் நல்லதாக பண்ணுங்க. நாங்கள் நாளைக்கு உங்களை பார்த்து வாயை பொழுந்து பேசணும். எப்படி பண்ணுறாங்க பாருப்பா இவங்க. டிவிகே கட்சி தான், ஆனால் என்ன கிரேட்டாக இருக்காங்க பாரு. நாங்கள் சொல்லணும், நாங்கள் உங்களை குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் நடங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நிறையா பேர் நான் மற்ற கட்சிக்காரவங்க வந்து டிவிகேவை பேசுகிறப்போ எனக்கு என்ன வரும்னா, இவங்க ஏன் திரும்ப திரும்ப இவங்க பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறப்படி பண்ணுறாங்க? ஏன் அவங்க ஒரு உயர்ந்த செயல் செய்ய மாட்டேங்கிறாங்க? இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களா, நிறைய பண்ணுறாங்களா? ஏன் இதை டிவிகே நண்பர்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் நல்லது செய்யக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? உங்களை செய்யக்கூடாதுன்னு யாராவது ரூல்ஸ் போட்டாங்களா? இல்லை நீங்கள் தமிழ் மண்ணுக்கு பற்றி பேசக்கூடாதுன்னு யாராவது சொல்லிட்டாங்களா? நீங்கள் மண்ணுக்காகவோ மலைக்காகவோ இல்லை நம்ம இனத்துக்காகவோ உங்களை போராடக்கூடாதுன்னு யாராவது உங்களுக்கு தடை சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லையே. உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குல்ல, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? வந்து கமெண்ட் செக்ஷனில் சண்டை போடுறது, போஸ்ட் போடுறது, அடுத்தவங்களை அவதூறாக பேசுறதுல மட்டும் டஃப் காம்படிஷன் கொடுக்குறீங்கல்ல. நாம் தமிழர் நீங்கள்லாம் என்னடா ஆளு? எங்களை பாருங்கடா, நீங்கள் பேசுனதெல்லாம் நாங்கள் செஞ்சு காட்டுறோம். நீ வேணா செஞ்சு காட்டேன், அப்போ நாங்கள் உங்களை பற்றி கிரேட்டாக பேசுவோம்ல. ஒருத்தன் நல்லது பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுறான், அவனை அவதூறு பேசுறதுல இருக்கிற ஆர்வம், அதில் காட்டுற கிரியேட்டிவிட்டி. நான் அதே அந்த கட்சி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எந்த மாதிரி புது புது கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குன்னே எனக்கு தெரிஞ்சது. இதில் எல்லாம் உங்களுக்கு இவ்வளோ மூளை வேலை செய்தில்ல. நீ என்ன பெரிய ஆளா? நான் உன்னோட பண்ணுறேன் பாரு. நம்ம கிளாஸில் ஒருத்தர் நல்ல மார்க் எடுத்தா அவனை வின் பண்ணணும்னா அவனை விட நம்ம நல்ல மார்க். நல்லது செய்யறதுல போட்டி போடுங்க. எல்லா சகோதரர்களுக்கும் நான் இதில் அதே தான் சொல்கிறேன். நல்லது செய்யறதுல போட்டி போடுங்கடா கண்ணுங்களா. இந்த கெட்ட வார்த்தை போட்டு ஒருத்தனை அவதூறு பரப்பதில் நீங்கள் வந்து போட்டி போடாதீங்க தயவு செஞ்சு. எல்லாருக்கும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி சகோதரர்களும் சொல்கிறேன், டிவிகே சகோதரர், டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி எல்லா சகோதரர்களுக்கும் இந்த டைமில் நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். அவதூறு பரப்புறதில் போட்டி போடாமல் உங்களில் யார் நல்லவர்கள் அப்படின்னு செயலில் காட்டுறதுல போட்டி போடுங்க. ஒன்று. இன்னொன்று, கட்சி அரசியல் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கையையும் அருமையாக கட்டமைக்கிறதுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க போகிற ஒரு விஷயம் தானே தவிர இது வந்து ஆதரவு தன்மை கிடையாது. இது வந்து நான் இவருக்கு சப்போர்ட்னு ஒரு குழுவாக பிரிஞ்சு நின்று நீ அந்த படை, நான் இந்த படை, நீ இந்த படை, 3 பேரும் அங்கங்கேருந்து சண்டை போட்டு வேலு விட்டு சண்டை போட போகிறதில்ல. ஓகேவா? நீ நானும் இந்த சமுதாயத்தில் சாதாரணமாக உழவக்கூடிய ஒரு சகோதரன். அங்கே ஆட்சியில் நமக்கு சார்பாக உட்கார போடவங்க வந்து இல்லை நம்ம ஆதரவு கொடுக்குறவங்க உட்கார போந்து அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க. நான் அதை முதலையும் சொன்ன மாதிரி தான், உனக்கு ஒன்றுன்னா அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனைனா நான் வருவேன். நீ எந்த கட்சின்னு தெரியாது, நீ மயக்கம் போட்டு கிடப்ப, நான் தான் வந்து உன்னை தூக்கிட்டு போகிறேன். நான் சொல்ல என்னை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி சகோதரன். ஸோ இப்படிப்பட்ட தன்மைகள் நமக்குள்ளே வளர்ந்து நல்லபடியாக நம்ம எல்லாரும் வாழணுமே தவிர, ஏன்னா இப்போ உள்ள சமுதாயம் ஜாதிய குடும்பம்லாம் சாதாரணமாகி போச்சு, ஜாதிய பிரிவினை சாதாரணமாகி போச்சு. இந்த கட்சி பிரிவினை இருக்குல்ல, இது நம்ம சகோதரர்களுக்குள்ளே வந்து ரொம்ப பிரிதல். ஒரு வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பியே இவன் டிவிக்கே இவன் என்டிகேன்னா 2 பேரும் ஒருத்தர் பேச மாட்டான். அந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்குது. இது எவ்வளோ பெரிய மூடத்தன்மை. நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து உங்கள் வாழ்க்கையை வாழ பார்க்கணும்டா. அதை விட்டுட்டு நீ இதுக்கே ஓட்டு போட்டுப்போ, நீ இதுக்கே ஓட்டு போட்டுப்போ, நீங்கள் 2 சேர்ந்துருந்தா தானே உங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு அங்கே ஆட்சியில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்கள நினச்சா நாளைக்கு உனக்கு அவர் வந்து இதாக பண்ண போகிறாரா? கிடையாது. அவர் வந்து உனக்கு சோறு போட போகிறாரா? கிடையாது. உனக்கு ஒன்றுன்னா அவர் வந்து நிற்க போகிறாரா? கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சகோதரத்தன்மைய தன்மையை வளர்த்துக்கோங்க. இந்த பகைமைத்தன்மை வந்து நான் பார்க்குறது எனக்கு பயம் இல்லை, சங்கடமாக இருக்குது, மன வருத்தமாக இருக்குது. இதை கேட்டுக்கிறேன். 2 பேரும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. இன்னொரு நாள் சந்திப்போம். நன்றி.